வெள்ளிக்கிழமையானா ஏன் நம்ம சூரத்துல் கஹ்ஃப ஓதுறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யார் முதல் 10 ஆயத்துகளை சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து ஓதுறாங்களோ அவங்க தஜ்ஜால்ல இருந்து புரொடெக்ஷன பெறுறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் 10 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். குகைவாசிகள் யாரு? ஒரு நாட்டுல மன்னன் இருந்தா அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி மக்களை அப்போ சில இளைஞர்கள் மட்டும் தப்பிச்சு ஒரு குகையில போய் தஞ்சம் அடைஞ்சு அங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, தங்குமிடம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, எதுவுமே இல்லாதப்போ அல்லாஹ் மட்டும் நம்பி இருந்தாங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? 300 ஆண்டுகள் அவங்க தூங்குனாங்க. எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல மன்னனுடைய ஆட்சி இருந்தது. அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சு. இதே மாதிரிதான் தஜ்ஜால் வரும்போதும் இருக்கும். யார் நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, எல்லா துன்புறுத்தலும் நடக்கும். அப்படி இருக்கும்போது யார் இதை ஓதி ப்ரொடெக்ஷன் தேடுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா கஹ்ஃபை ஓதி அதை டெய்லியும் ஓதி அந்த துவாவை கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அன்றுதான் மறுமை நாள் வரும். அந்த வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமா இதை செய்யக்கூடியவங்களா